அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் அவ்வப்போது கடலில் ஆச்சரியங்கள் நடக்கிறது உண்டுங்க. அதாவது தமிழ் புத்தாண்டான 14ஆம் தேதி திருச்செந்தூர் கடலில் அங்கே ஏராளமான பக்தர்களுடைய கூட்டம் இருந்திருக்கு. இந்த நேரத்தில் கடந்த 12ஆம் தேதி முழுவதும் பௌர்ணமி இருந்து வந்த நிலையில் அன்றைய தினத்தில் இருந்தே கடல் நீர் உள்வாங்கி இருந்ததை பார்க்க முடிந்திருக்கு. குறிப்பாக எப்போதுமே அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் கடலில் ஒரு சீற்றம் ஏற்படுவதும் கடல் நீர் உள்வாங்குவதும் எப்போதுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த கடலில் நடக்கக்கூடிய அதிசயம் அப்படின்னு மிகப்பெரிய விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது கடல் நீர் உள்வாங்கியதும் சீற்றமானதும் இது ரெண்டுமே ஒரே நாளில் நடந்திருக்கு. இது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு மிக பெரும் அதிசயமாகவும் பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த 60 அடி உயரம் உள்வாங்கி காணப்பட்டது அப்படின்னும் 100 அடிக்கு அந்த கடல் சீற்றத்தை பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கு இந்த பாசி படர்ந்த பாறைகள் கூட வெளியே தெரிந்ததை பார்க்க முடியுது என பக்தர்கள் சொல்கிறாங்க. இந்த காலையில் திருச்செந்தூர் கோவில் கடற்கரை பகுதியில் கடல் நீரானது 60 அடி உள்வாங்கி காணப்பட்டது. பிறகு இதனால் பாசி படர்ந்த பாறைகள் தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆச்சரியமான சம்பவங்களும் அங்கு நடந்திருக்கு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு திருச்செந்தூர் போயிருக்கீங்க அப்படின்னாலும், அல்லது நீங்கள் சாதாரண நாட்களில் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கீங்க, அங்கு நான் இந்த விஷயமெல்லாம் பார்த்து வியந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட பலன் எல்லா இடத்துலையும் கேட்டு சரியான ஒரு பலன் கிடைக்கலையா, சரியான தீர்வு கிடைக்கலையா, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது திருச்செந்தூர் கோவில் பற்றி பார்த்துட்ருக்கோங்க. இந்த திருச்செந்தூரில் கடல் நீரானது 2வது நாளாக சுமார் 50 அடி தூரம் உள்வாங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் நீர் உள்வாங்கியதால் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசி படர்ந்த அந்த பாறைகள் வெளியே தெரியும். சாதாரணமாக கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. நாள்தோறும் ஒவ்வொரு அதிசயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எதனால் நடக்குது, எப்படி நடக்குது, யாரால் நடக்குது அப்படின்னு நமக்கு புரிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் நாள்தோறும் நடந்துட்டு தாங்க இருக்குது. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது கடற்கரைக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய கோவில். அதாவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுக்கு ஏற்றாற் போல மலைகள் மீது, அதாவது அந்த குன்றின் மீது அமர்ந்த குமரனை தான் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். ஆனால் அறுபடை வீடுகளில் ரொம்பவே தனித்துவமானது இந்த திருச்செந்தூர். அறுபடை வீடுகளில் கடலை நோக்கி கடலுக்கு அருகில் முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த திருச்செந்தூர். சாதாரணமாக இங்கே ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னு சொன்னாலே ஏராளமான பக்தர்கள் வருவாங்க. சாதாரண நாட்கள்லேயும் பக்தர்களை பார்க்க முடியும். அதில் குறிப்பாக விடுமுறை நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பக்தர்கள் வருவாங்க. அதிலும் தமிழ் புத்தாண்டான நேற்று நிறைய ஏராளமான பக்தர்கள் வந்து அந்த கடலில் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் செய்ததை நம்மளால் பார்க்க முடியும். மற்ற நாட்களை காட்டிலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அதிகமாக வந்திருப்பாங்க. அதில் குறிப்பிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அங்கே இருக்கக்கூடிய கடலில் புனித நீராடிய பிறகு முருகனை வழிபட்டு வர்றது தான் ஐதீகமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த புத்தாண்டு தினம் அப்படின்னு சொல்கிறதால திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அதிகாலையில் இருந்தே பக்தர்கள் குவிய தொடங்கினாங்க. தமிழகம் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தாங்க. இதற்கு இடையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் கடலானது
அதிக அளவில் கடல் சீற்றத்தோடு காணப்பட்டிருக்கு. அதே போல் வழக்கமாக பௌர்ணமி நாளில் கடலில் சீற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இதற்கு முன்பு எந்த பௌர்ணமி நாளிலுமே இல்லாத அளவுக்கு இந்த முறை கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழும்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தற்போது கடலில் இருந்து 100 மீட்டர் தூரம் வரை கடல் நீரானது வேகமாக கடல் அலைகளோடு வெளியே தள்ளியிருக்கு. திடீரென கடல் அலைகள் கொந்தளித்து கொண்டு கரையை தாண்டி வந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியும் கலக்கமும் அடைந்திருக்காங்க. அதிகப்படியான கடல் நீர் கரையை தாண்டி வேகமாக வெளியேறிவிட்டதால் கடற்கரையோரமாக வியாபாரம் செய்ய வைத்திருந்த அந்த கடைகளுக்குள்ளும் கடல் நீர் புகுந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய பேருக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடற்கரையோரமாக இப்படி கடைகளுக்குள் நீர் புகுந்தது அப்படின்னு பார்க்கும்போது இது மாதிரி நடந்ததில்லை, இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அதிலும் குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு நேரத்தில் நடந்திருக்கு, ஏராளமான பக்தர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறது வித்தியாசமாக பார்க்கப்படுது. இந்த கடல் சீற்றத்திற்கு மத்தியில் பக்தர்கள் வழக்கம் போல கடலில் புனித நீராடி உற்சாகத்தோடு சுவாமி தரிசனம் செய்து வராங்க. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில் மற்றொரு பரபரப்பான சம்பவமும் இந்த திருச்செந்தூர் கடலில் நடந்திருக்கு. அதாவது புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறதால பல பக்தர்கள் கடலில் நீராடி இருக்காங்க. அப்போது ஒரு பக்தர் சாமி தரிசனம் செய்த பிறகு கடலில் நீராட வந்திருக்காரு. அந்த பக்தர் குளித்து கொண்டு இருக்கும்போது திடீரென கடலில் மூழ்கி போயிருக்காது. இதை பார்த்து அவருடைய உறவினர்கள் சக பக்தர்கள் அலறி கூச்சலிட்டுருக்காங்க. அப்போது அந்த பக்தரை பதற்றத்தோடு தேடி வந்திருக்காங்க. அரை மணி நேரத்துக்கும் மேலாக கடலில் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியல. இந்த நேரத்தில் கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களும் தேடி இருக்காங்க. ஒரு வழியாக பக்தரை கண்டுபிடித்திருக்காங்க. அதிகமாக நீர் குடித்த நிலையில் பக்தரை மூச்சு திணறி மீட்கப்பட்டிருக்காரு. கடல்லிருந்து வெளியில் கொண்டு வந்த அப்போது அவருக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. அதே போல் அப்போது அவர் கண் விழிக்கலை. நீண்ட நேரமாகியும் கண் விழிக்காததால் அவருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு முடிவு செய்திருக்காங்க. திடீரென அந்த பக்தர் எழுந்து உட்கார்ந்துருக்காரு. அதாவது அவர் விழித்து பார்த்துருக்காரு. இதை பார்த்ததுமே மெய் சிலிர்த்த பக்தர்கள் ரொம்பவே ஒரு பக்தியோடு முருகா 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 என உணர்ச்சி வசத்தோடு கோஷமிட்டு இருக்காங்க. அதிக அளவு தண்ணீரை குடித்ததால் அந்த பக்தர் மயங்கி இருந்திருக்கிறார் எனவும் சொல்லப்படுது. பிறகு கோவில் மூலமாக மருத்துவமனைக்கு அவரை கொண்டு செல்லப்பட்டு இயல்பு நிலைக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டது. மேலும் இந்த சரியான நேரத்தில் மீட்கப்பட்டு முதலுதவி சிகிச்சைகள் அளித்த பிறகு அந்த பக்தர் தற்போது நலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. முருகனுடைய அருளால் பக்தர் பிழைத்ததாக உறவினர்கள் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் இந்த சம்பவமானது தற்போது ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வருது. திருச்செந்தூர் கடலில் மூழ்கிய இந்த பக்தரானது திடீரென எழுந்து பார்த்தது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக பார்க்கப்படுது. தற்போது இந்த திருச்செந்தூர் கடலில் இந்த மாதிரியான மாற்றங்கள் அதிகப்படியாக நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுக்கு தமிழகத்தில் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை இந்த அறுபடை வீடுகள் இருக்குது. இந்த கோவில்கள் மலை மேலே அமைந்திருக்கக்கூடிய நிலையில் கடலோரம் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த திருசிறலைவாய் அப்படின்னு பழங்காலத்தில் அழைக்கப்பட்ட திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியாய் இங்கு காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோவில் முருகனை வழிபடுவதன் மூலமாக திருமண தடைகள் நீங்கும். நீண்ட நாளாக திருமணத்துக்கு பெண் பார்த்துட்ருக்கேன், ஆனால் அமையவே இல்லை, அதே போல் எங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு கூட ரொம்பவே சிறப்பான ஒரு பலன்கள் இங்கு கிடைக்கிது. முருகனை வேண்டி சென்றவர்களுக்கு அந்த வேண்டியது போலவே குழந்தைகள் பிறந்திருக்கு. முருகப்பெருமானே குழந்தையாக வந்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். தொழில் அபிவிருத்தியும் நடந்திருக்கு. தொழிலில் நிறைய பிரச்சனை இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு கூட தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிது. மேலும் இங்கு தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி, விசாகம் போன்ற நாட்களில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களாக இருந்து விரதம் இருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்து விட்டு இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் போகக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியும்.
இப்படி திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு மிக பெரும் அதிசயம் நடந்திருக்குங்க. நீங்களும் இந்த திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்க, சமீபத்தில் போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.